கை மட்டும் கொடுத்தா போதாது, ஓட்டு போடணும். முரசுக்கு ஓட்டு போடணும், முரசுக்கு ஓட்டு போடணும். எங்க பாத்துக்கல மாலை இருக்கா? அதான் வணக்கம். பெருமாதா அவங்களுக்கு நன்றி. இந்த முன்னாள் கவுன்சிலர் மற்றும் சிறப்பான முறையில் வரவேற்பு கொடுத்த எங்களுடைய அண்ணன் பவானி, சிவகாசி மாநகர கிழக்கு பகுதி செயலாளர் கோமதி நாயகம் மற்றும் பெருமாத்மால் மற்றும் சின்னமுத்து ஆகியோருக்கு பாண்டியன் அவர்கள் உங்களிடத்தில் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். வாக்களிங்கள் முரசு, வாய்ப்பளிங்கள். முன்னாடி நடந்து போக சொல்லு, முன்னாடி நடந்து போக சொல்லு. நம்ம தொகுதி மேலும் நல்லா வரும். ஏன்னா 10 வருஷமா எம்பி இருந்தாங்க, யாரு எங்க இருந்தாலும் யாருக்கும் தெரியல. அண்ணனுக்கு வாய்ப்பு கொடுங்க. உங்களுடைய குணம் உங்களுக்கே இரண்டாவது மகன் திரைப்பட நடிகர் சண்முக பாண்டியன் அவர்கள் உங்கள் மத்தியில் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். வாக்களிங்கள் முரசு வாய்ப்பு. கொஞ்சம் ஓரமா இல்லைங்கன்னா டூ வீலர்லாம் முன்னாடி போயிடுவாங்க. தம்பி ஜீப்பை கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டு, ஜீப்பை லெப்ட்ல நிப்பாட்டு. டூ வீலர்லாம் முன்னாடி போகுது, ஜீப்புக்கு முன்னாடி போங்க. டூ வீலர்லாம் தம்பி விஜய பிரபாகரன் இப்ப உங்களை நம்பி நிக்கிறாப்ல. கேப்டன் அவர் உயிரோடு இருக்கும் போது 1.5 கோடி பெண்களுக்கு தையல் இயந்திரமும் இஸ்திரி பெட்டியும் கொடுத்திருக்கிறார். அவருடைய 40 ஆண்டு கால சினிமா வரலாற்றிலும் அரசியல் வரலாற்றிலும் 1.5 கோடி பெண்களுக்கு தையல் இயந்திரமும் இஸ்திரி பெட்டியும் கொடுத்திருக்கிறார். வந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் வீட்டு பையனாக, உங்கள் வீட்டு அண்ணனாக, தம்பியாக என்னோட அண்ணன் விஜய பிரபாகரன் நம்ம தொகுதியில எம்பியா நிக்கிறாப்ல. உங்களோட அன்பும் பாசம் எங்க அண்ணனுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி எங்க அப்பா விஜயகாந்த் ஐயாவுக்கு வந்து எவ்வளவு பாசம் காமிச்சு அவரை வந்து எலெக்ஷன்ல நிற்கும் போது எவ்வளவு அன்பு காமிச்சோமோ அதே மாதிரி எங்க அண்ணனுக்கும் நீங்க எல்லாம் காமிக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா எங்க அப்பா இப்ப இல்லைன்னு நம்ம எவ்வளவு பேர் ஃபீல் பண்றோம், அவரை பார்க்க முடியலன்னு ஏங்குறோம். நீங்க யாரும் ஏங்க வேணாம். எங்க அப்பாவோட மறு உருவமா எங்க அண்ணனே வந்து உங்க தொகுதியில அதுக்காக தான் நிக்கிறாப்ல. நீங்க எல்லாருக்கும் உங்களோட அன்பும் பாசமும் காமிச்சீங்கன்னா நம்மளோட குரலாக டெல்லியில போய் பேசுறதுக்கு ஒரு ஆள் நம்மளுக்கு தேவை. அது எங்க அண்ணன் போய் பேசுவாப்ல. அவர் வந்து படிச்சவர், இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும். நம்மளோட பிரச்சனையை அங்க டெல்லியில போய் எடுத்து சொல்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆள் வேணும். நானும் கேள்விப்பட்டேன் 10 வருஷமா இங்க ஒரு எம்பி இருந்தாப்ல, அவர் வந்து ஒன்றும் எதுவும் பெருசா பண்ணல அப்படின்னு கேள்விப்பட்டேன். மாத்தி பார்ப்போமே, எங்க அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். அவர்தான் எல்லாரும் நீங்க வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. நன்றி. கண்டிப்பா எங்க அண்ணனால என்ன பண்ண முடியுமோ, எவ்வளவு பண்ண முடியுமோ டெல்லியில பேசி நம்ம மக்களுக்காக எல்லாமே பண்ணி தருவாங்க. எல்லாரும் மறந்துடாதீங்க, 4ஆம் நம்பர் பட்டன் ஒரு சின்னம். நன்றி. கேப்டனுடைய மூத்த மகன்
தம்பி விஜய பிரபாகரன் அவர்கள் முரசு சின்னத்தில் நிக்கிறாங்க. அவருக்காக ஓட்டு கேட்டு அவருடைய தம்பி திரைப்பட நடிகர் கேப்டனுடைய இளைய மகன் சண்முக பாண்டியன் வந்திருக்கிறார். தம்முடைய கேப்டனுடைய இளைய மகன் வந்திருக்கிறார். சண்முக பாண்டியன் அவர்கள் அண்ணனுக்காக ஒரு சில வார்த்தைகள். இதோ அந்த வாக்குப்பட்டியில நாலாவது பட்டல்ல முரசு இருக்கு. அந்த வாக்குப்பட்டியில மிஷின்ல 4வது பட்டல்ல இருக்கு முரசுக்கு ஓட்டு போடுங்க. முரசு உங்களுடைய பொன்னான வாக்குகளை சிந்தாமல் அண்ணா டிரைவர் அண்ணா கண்டக்டர் அண்ணா முரசுக்கு ஓட்டு போடுங்க. முரசு கேப்டனுடைய இளைய மகன் திரைப்பட நடிகர் சண்முக பாண்டியன் அண்ணனுக்காக விஜய பிரபாகரனுக்காக முரசுக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கிறார். இதோ ஒரு சில வார்த்தைகள். பெரியவர்களே, தாய்மார்களே, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்கள் வீட்டு பையனாக, உங்கள் வீட்டு அண்ணனாக, தம்பியாக என்னோட அண்ணன் விஜய பிரபாகரன் நம்ம தொகுதியில எம்பியா நிக்கிறாப்ல. உங்களோட அன்பும் பாசமும் அண்ணனுக்கு ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம எங்க அப்பாவுக்கு அவரு அரசியலுக்கு வரும்போது அன்பும் பாசமும் நம்ம எவ்வளவு காமிச்சோமோ அதே அன்பும் பாசம் எங்க அண்ணனுக்கு காட்டணும். ஏன்னா எங்க அப்பாவோட மறு சாயலா எங்க அண்ணன் இங்க நிக்கிறாப்ல. அதனால நம்ம குரலாக டெல்லியில போய் பேச ஒரு ஆள் நம்மளுக்கு தேவை. நம்மளோட கோரிக்கையை டெல்லியில எடுத்து வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆள் தேவை. நீங்க எங்க அண்ணனுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா உங்க கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றப்படும், பிரச்சனைகள் எல்லாம் தீரப்படும். 4ஆம் நம்பர் பட்டன்ல ஓட்டு போடுங்க, முரசு சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நன்றி.